கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை நடத்துவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியின் மூலம் உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்று ஞாயிறு பரிசுத்த ஆராதனையில் USA அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து வந்துள்ள சகோதரர் ஒருவர் தேவ செய்தியை வழங்கினார். ஆழ்ந்த சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டின்படி அவர் வழங்கினார். ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்தில் நாம் படைக்க வேண்டிய தசம பாகத்தை குறித்து அவர் சாட்சிகளோடு பகிர்ந்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடியால் எப்படி தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவது அல்லது யார் பெறுவர் என இச்செய்தியை கர்த்தருடைய ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இன்றைய தேவ செய்தியின் ரேமா வார்த்தை அது நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையின்படி இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் மிகுந்த ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்பீர்களானால் கர்த்தருடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்திற்கு தேவ ஊழியங்களுக்கு நமது தசம பாக காணிக்கையை நல் மனதுடன் உற்சாகமாக செலுத்துவதன் மூலம் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெறலாம். செய்யும் தொழில் அல்லது வேலை, இதிலே உண்மை, ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளில் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு, இவைகளை நாம் முழு மனதுடன் செய்யும் பொழுது தேவன் தமது ஆசீர்வாதங்களை அவர் பரிபூர்ணமாய் நமக்கு அளிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இறைப்பணியில் ஈடுபட்டிருக்கும் மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் சக ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இறைப்பணியில் முழு மனதுடன் ஈடுபாட்டுடன் அர்ப்பணிப்புடன் நாம் செயல்படும் பொழுது, தேவ பிரசன்னத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது தேவன் தமது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெறும்படி தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். தேவாதி தேவன் யாக்கோபை 2 பரிவாரங்களோடு பலுகி பெருக அவர் ஆசீர்வதித்தார். இங்கு லாபான்களை குறித்து நாம் பயப்படவோ கவலை கொள்ளவோ அல்லது பொருட்படுத்தவோ தேவையில்லை. அதை கர்த்தருடைய கரத்திலே நாம் விட்டுவிடுவோம். எச்சரிப்பதை தேவன் பார்த்து கொள்வார். பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டை நான் கூறுகிறேன். லாபான்கள் மாறுவார்கள் அல்லது லாபான்கள் நீக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே இதை நிச்சயமாய் நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரானால், ஒரு செயல்பாட்டை வைத்திருப்பாரானால், அந்த பாதையிலே தேவன் உங்களை நடத்தி கொண்டிருப்பாரானால், தேவன் உயர்த்துவதை யாராலும் தடை செய்ய முடியாது. தேவனுடைய திட்டங்கள், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் உயர்வுகள், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் கனங்கள் உங்களை தேடி வரும். அதை யாரும் தடை செய்ய முடியாது. செய்தி வேளையில், ஜெப வேளையில் வேதனை தாங்க முடியாமல் கண்ணீர் விடுகிற அநேகரை நான் பார்த்துள்ளேன். அவர்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய மனதுருக்கம், அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய ஆறுதலுக்காக நாம் தேவனுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் புதிய நம்பிக்கையோடு செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மேற்கண்ட இந்த வேத வசனங்களின்படி
உண்மையுள்ள நடக்கையில் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இச்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கும் பகிர்ந்து அனுப்பும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிற, ஊழியங்களை தாங்குகிற உங்களை கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.